உங்க வீட்டுக்கு நீங்க அரிசி வாங்குறீங்க. நீங்க மேபி 25 கிலோ வாங்கலாம், 24 கிலோ வாங்கலாம், ஏன் 1/2 கிலோ 1 கிலோ கூட வாங்கலாம். ஆனா அதுக்கான ஜிஎஸ்டியை நீங்க தான் கட்ட போறீங்க. எப்போ? அது ப்ரீ பேக்கேஜ்டு ஃபுட்டா இருந்தா. அது என்ன ப்ரீ பேக்கேஜ்டு ஃபுட்டு? இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, அங்க ஆல்ரெடி பேக் பண்ணி பக்காவா 1 கிலோ பாக்கெட்டாவோ இல்ல 1/2 கிலோ பாக்கெட்டாவோ இல்ல 2 கிலோ பாக்கெட்டாவோ இல்ல 25 கிலோ பாக்கெட்டாவோ நேம் போட்டு வித்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரீ பேக்கேஜ்டு ஃபுட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ பேக்கேஜ்னா அஸ் பர் லீகல் மெட்ராலஜி ஆக்ட் படி எதெல்லாம் 25 கிலோவுக்கு உள்ள அந்த பாக்கெட் வந்து பிராண்ட் நேம் போட்டு ப்ரீ பாக்கெட்டாவே சேல் பண்ணாங்க அப்படின்னா அது ப்ரீ பேக்கேஜ்டுன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி ஆக்ட் படி. இப்போ இந்த ப்ரீ பேக்கேஜ்டு ஃபுட்னா என்ன ஆகும்னா ஜிஎஸ்டி ஆக்ட் படி மேபி ஹையர் ரேட்டா வரும். அப்படி இல்லைன்னா எக்ஸம்ஷன் இருந்தது வந்து டாக்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ நம்ம ரைஸுக்கே எடுத்துக்கோங்களேன், 25 கிலோ நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். ஆனா அதுவே 26 கிலோ அரிசி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா இந்த 26 கிலோங்கிறது ரீட்டைல் சேல் கிடையாது அஸ் பர் லீகல் மெட்ராலஜி ஆக்ட் படி. அப்போ என்னன்னா எப்பெல்லாம் வந்து ரீட்டைல் சேலுக்காக ப்ரீ பேக்கேஜ் பண்றாங்களோ அதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுது. இதுக்கப்புறமா நீங்க அரிசி வாங்கும்போது 26 கிலோவாவே வாங்குங்க. ஏன்னு உங்களுக்கே புரியும்.